ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு புதிதாக வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத வந்து இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க தேவை கிடையாது. புதிதாக, அதாவது இப்போ தான் மேரேஜ் ஆகி புதுசாக நான் வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சேவை மையத்துக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு நெட் சென்டராக இருக்கட்டும், எதுக்குமே போய் அலையணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய மொபைல்லே 2-3 டேப் பண்ணாலே போதும். ஈஸியாகவே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் இருக்குது, இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய நேம் இருந்துச்சுன்னா அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்லேயே வந்து உங்களுடைய நேம் வந்து அந்த ரேஷன் கார்டில் இருந்துச்சுன்னா புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். அந்த 2 பேருமே, ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களுடைய வீட்டிலேருந்து ரேஷன் கார்டில் நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து tnpds.gov.in. இது வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே அடி வருவீங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். புதிதாக மின்னணு அட்டை விண்ணப்பிக்கணுமா, இல்லை பழைய குடும்ப அட்டையை வந்து பதிவு பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து புதுசாக தான் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால் புதுசாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜில் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து தமிழ்லேயே சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹெட்டு, அதாவது குடும்ப தலைவரோட பேர், அவங்களுடைய அட்ரஸ், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே தான் இதில் இருக்கணும். இதில் ஒரு அட்ரஸ், ஆதார் கார்டோட அட்ரஸ் இருந்தால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் கவனமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து குடும்ப தலைவி, அதாவது ஃபஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் பேர், ரெண்டாவது வந்து மனைவி பேர், எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 5 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் ஆகாது. அடுத்து வந்து மாவட்டத்தையும், வட்டம், கிராமம், அஞ்சல் குறியீடு இதெல்லாமே வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. கையில் இருக்கிற ஆக்டிவான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி வந்து ரெக்யூட் தேவையில்லை, ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஏதாவது குழந்த பிறந்தா இதை வந்து நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி குழந்தை இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது, ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அட்டையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கீங்கிறத. எல்லாருமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா அரிசி அட்டை தான் எல்லாருமே இருக்கும். அதனால வந்து ரைஸ் அட்டையை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குடியிருப்பு சான்றிதழ், அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு வரீங்களோ அந்த வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஆதார் கார்டு எல்லாருமே கொடுத்துக்கோங்க, அதான் நல்லது. ஆதார் கார்டை கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து 1 MBக்குள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல எல்லாமே கேட்பாங்க, உங்களோட வந்து எரிவாயு உள்ளதான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து வந்து இது எல்லாமே நான் உறுதிப்படுத்திக்கிறேன், நான் அழிச்ச எல்லா சான்றிதழுமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு செய்யின்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து கவனமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் மொபைலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ட்ராக் பண்ணி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், அதை பற்றி இன்றைக்கி இப்போ சொல்லித்தரேன். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. இது வந்து எப்படியும் ஒரு 30-35-40 நாளாக தான் ஆகும் கார்டு வந்து வெரிஃபை ஆகி பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு.
நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அடிக்கடி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரையே கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் ஆயிருக்கா ஆகலையா கார்டு, எந்த இடத்துல இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, நம்ம எங்கே போய் வாங்கிக்கலாம், வீட்டுக்கே வருமா, எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். அதில் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அந்த இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இதில் குறியீடு எண் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து நோட் பண்ண சொல்லி, அந்த நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணி பதிவு செய்யின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜுக்குள்ளாடி போய் அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு இது வந்து மொபைல்லேருந்து அப்ளை பண்ணுறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறது உங்கள் காமேஷ். நன்றி, வணக்கம்.